வணக்க மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர்நாடகா மாநிலத்தில ஹூப்ளி அப்படின்ற பகுதியில நடந்த ஒரு கேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதில இறந்து போனவர் தற்கொலை பண்ணி தான் இறந்துட்டாரு அப்படின்னு போலீஸ் நினைச்சிட்டு இருக்கையில, ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் குடுக்குறாங்க. அதில என்ன அப்படின்னா, அவர் அந்த விஷம் குடிச்சிருக்காரு பாருங்க, அந்த முறைய வச்சு வந்து இது வந்து அவர் தற்கொலை பண்ணல. அவர வந்து யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் குடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்ட வாங்கி படிச்சு பார்த்த நம்ம போலீஸ்காரங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்றத இனி ஃபுல் டீட்டெயில்ஸா நம்ம பார்க்கலாம் மக்களே. ஹூப்ளி பக்கத்துல இருக்க ஒரு அழகான மலை கிராமம். அந்த கிராமம்னு சொல்ல முடியாது. ஒரு பஞ்சாயத்து யூனியன சேர்ந்த ஒரு ஊரு. அந்த ஊர்ல வந்துட்டு அ லோகேஷ் அப்படின்றவரு வந்து சேர்மனா இருக்கிறாரு. சேர்மனா இருந்து மக்களுக்கான சேவைகள் எல்லாம் செய்றாரு. இதே நேரம் அவருக்கு 2 பசங்க இருக்கு. அவங்க பசங்கள வந்து பெங்களூர் சிட்டில படிக்க வைக்கிறாரு. இப்படி இருந்துட்டு இருக்கல கொஞ்ச நாள் என்ன பண்றாரு, அவரு சேர்மன் போஸ்ட்லேருந்து ரிட்டயர் ஆயிர்றாரு. அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து சேர்மனுக்கு இருந்து அவங்க வந்துட்டு சேர்மன் ஆயிர்றாங்க. இப்படி இவங்க லைஃப் போயிட்டுருக்கு. பசங்க சிட்டில படிக்கிறாங்க. இவங்க இங்க சேர்மனா இருக்காங்க. அங்க போய் பசங்கள பார்க்குறது, திரும்ப இங்க வந்து வில்லேஜுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்றது. இப்படி இவங்க லைஃப் போய்க்கிட்டே இருக்குது. ரொம்ப நல்லா ஹேப்பியா போகுது. பசங்கள நல்லா படிக்க வச்சுட்டு, இவங்களும் வந்து நல்லா ஹேப்பியா லைஃப ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில தான் என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, லோகேஷ்க்கு வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனை வருது. அப்ப என்ன பண்றாரு, அவரு சொத்து கொஞ்சம் விக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்போ அவங்க ஒய்ஃப்ட்ட போய் கேட்கிறாரு, "எம்மா இப்படி கடன் பிரச்சனை இருக்கு. அத முடிக்கிறதுக்கு வந்து அந்த அங்க இருக்க ப்ராப்பர்ட்டி நான் கொஞ்சம் விற்க போறேன் அப்படின்னு சொல்லல. இந்த அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, வேற எப்படிதான் நான் கடன் அடைக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த அம்மா நீங்க எப்படி அடைங்க, ஆனா சொத்து எதுவும் விற்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கராரா இருந்துடுறாங்க. இந்த பிரச்சனை என்ன ஆகுது, இந்த சொத்து விற்க முடியாம போறதுனால இவர் விற்க வந்து இவ்வளவு இதா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாக்கு அவர் மேல கோவம். இவ விற்க விட மாட்டாளே அப்படின்னு இவ கோவம். ரெண்டு ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை வருது. இந்த சண்டை நாளாக ஆக என்ன ஆயிருது, பெரிய சண்டையா மாறுது. இவங்களுக்குள்ள வந்து சந்தேக புத்தி வர்றது, பழி சொல்றது அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்க இந்த நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் இவர் வந்து பெங்களூர் சிட்டில இருந்து அந்த வில்லேஜுக்கு அந்த கிராமத்துக்கு கார்ல போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கையில வழியில பார்த்தீங்கன்னா, இவர் தற்கொலை பண்ணி இறந்துறாரு. இத வந்து பக்கத்துல அந்த வில்லேஜுக்கு வயலுக்கு வந்த ஒருத்தர் பார்த்து வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ்காரங்க வந்து பார்த்தா காருக்குள்ள அவர் பாட்டுக்கு மல்லாக்க படுத்து கிடக்குறாரு. பாட்டில் கையில இருக்கு. மூடி எங்கேயோ கிடக்குது. ஒரு கால் செருப்பு உள்ள இருக்குது. இன்னொரு கால் செருப்பு தேடி பார்த்தா காணோம். அந்த நிலைமையில அவர் படுத்து கிடக்குறாரு. அப்புறம் அவங்க மனைவிய கூப்பிட்டு போலீஸ்காரங்க என்னம்மா இப்படி நடந்திருக்குன்னு, ஆமா சார் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இப்படி அவர் கடன் பிரச்சனை இருந்துச்சு. சொத்த விக்கணும்னு சொன்னாரு. நான் மாட்டேன்னு சொல்லிட்டு இதுதான் எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையாயி, இப்ப வந்து இந்த கடனுக்காக இப்படி இவர் இறந்து போவார்ன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுகுது. போலீஸ்காரவங்களும் பார்க்குறாங்க. அவர் வந்து விஷத்த குடிச்சது எல்லாம் வந்து அவர் கன்ஃபார்மா அவர் தான் தற்கொலை பண்ணியிருக்காரு கடனுக்காக அப்படின்னு. முடிவுக்கு வந்த போலீஸ்காரங்க அவங்க மனைவி கிட்ட வந்து பாடிய ஒப்படைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, இவர் கூட பிறந்த அண்ணே, அப்புறம் அவங்க அப்பா, அம்மா எல்லாம் வந்து, "இல்ல என் பையனோட சாவுல, எங்க அண்ணன் சாவுல மர்மம் இருக்குது. அவரு தற்கொலை பண்ண மாட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான கோழைலாம் அவரு இல்ல. அவர யாரோ தான் கொலை பண்ணியிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, "இத கண்டிப்பா நீங்க போஸ்ட்மார்ட் பண்ணி தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் குடுக்குறாங்க. அப்ப வந்து, நீ யார் மேல வந்து நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு போலீஸ்கார் கேட்கையில, அவங்க ஒய்ஃப் மேல தான் நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அம்மா இல்லங்க நான் ஏங்க எங்க வீட்டுக்காரர கொலை செய்ய போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க. சரி ஃபைனலா போலீஸ் என்ன பண்றாங்க, இவங்க ரிப்போர்ட் குடுத்ததுனால சரின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டத்து ரிப்போர்ட்டுக்கு அனுப்புறாங்க. அனுப்பிச்சு அங்க பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டும் வந்துருது. ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, இவரு தற்கொலை பண்ணல. இவர் இறந்ததுக்கு காரணம் 100க்கு 100% கொலை தான். யாரோ இவர வந்து ஃபோர்ஸா இவர் வாயில வந்து விஷத்த ஊத்தியிருக்காங்க. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, உணவு குழலுக்கு போக வேண்டிய விஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா மூச்சுக்குழலுக்கும், நுரையீரலுக்கு போயிருச்சு. இதனால வந்து இந்த இந்த கண்டிஷன வச்சு பார்த்தாலே வந்து யாரோ ஃபோர்ஸ் பண்ணி அவர் வாய திறந்து ஊத்தி விட்டுருக்காங்க. நார்மலா தற்கொலை பண்ணணும்னு நெனைக்கிறேன். அவங்க சாதாரணமா குடிக்கையில அது நேரா உணவு குழலுக்கு தான் போகும். ஸோ இது வந்து திட்டமிட்டு இவர தான் கொலை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோட ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ்காருக்கு பயங்கர ஷாக் ஆயிருது. இப்படியெல்லாமா நடந்திருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த கட்ட விசாரணைய தொடங்குறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இவர் இறந்தவரோட அப்பா, அண்ணன் சொன்ன மாரி அவங்க ஒய்ஃப கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கல என்ன சொல்றாங்க அப்டின்னா, போலீஸ்காரங்க அவங்கள ஒரு டெக்னிக்க யூஸ் பண்றாங்க. என்ன அப்டின்னா,
இந்த அம்மாவோட அதுக்கு முன்னாடி இந்த அம்மாவை வந்து போலீஸ் ஸ்டேஷன் விசாரிக்க கூப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த அம்மாவோட ஃபோன் கால்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கையில இந்த அம்மா வந்து கொஞ்ச நாளா யாரு கூடயோ ஒரு ஆள் கூட பேசிட்டு இருக்க தெரிய வந்துருச்சு. அந்த ஆளு யாரு அப்படின்றத டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி அந்த ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க உள்ள, இந்த அம்மாவுக்கு தெரியாம. இன்னொன்னு என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு இவர் இறந்து கிடந்த நேரத்துல அந்த இடத்துல இந்த அம்மாவோட ஃபோனு, இந்த அம்மா ஒருத்தவங்க ஆள் கூட பேசிச்சுல அவனோட ஃபோனு லொக்கேஷன்லாம் எங்க இருந்ததுன்னு கண்டுபிடிக்கல. எல்லாமே வந்து அவர் இறந்து கிடந்தார்ல அந்த இடத்துல தான் எல்லாரோட சிக்னலும் காட்டுச்சு. ஸோ போலீஸ்க்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு இந்த அம்மா தான் ஏதோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மாவை கூப்பிட்டு நான் சொன்னேன்ல முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க ஒரு டெக்னிக்கல் யூஸ் பண்ண அந்த லேடியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அம்மா நீங்கள் கொஞ்ச நாளாக ஒரு ஆள் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற அவர் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாரு. நீங்கள் தான் ஆள் வச்சு உங்கள் கணவரை போட்டு தள்ளினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு தள்ளிட்டு இவர் கூட சந்தோஷமாக வாழன்னு முடிவு பண்ணேன்னு அவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு அப்படின்னு இவங்க சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் அப்படியா சொன்னான், அவனுக்காக தானே நான் எல்லாம் பண்ணேன், அவன் அப்படியா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவனை நானும் சேர்ந்து தான் பண்ண, அவன் எப்படி என்ன மட்டும் சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த அம்மா எமோஷனலில் எல்லாத்தையும் நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த அம்மா அவங்க கூட சேர்ந்து 3 அடியால கூட்டிட்டு போயிட்டு இவர் கார்ல அந்த நேரம் போயிட்டு இருக்க நேரத்துல இவங்க அவரை வழிமறிச்சு அவரை ஃபோர்ஸ் பண்ணி அவருக்கு வந்து விஷப்பாட்டில் வாயில ஊத்தி விட்டுட்டு அப்படியே இது பண்ணிடுற. இவர் அந்த ஃபோர்ஸ் பண்ணையில இவர் வந்து சண்டை போட்டிருக்காரு. சண்டை போடையில அந்த மூடி எங்கேயோ போய் திருச்சு ஒரு இடத்துல கிடந்தது. ஒரு கால் செருப்பு மட்டும் வண்டிக்குள்ள காருக்குள்ள இருந்து, இன்னொரு செருப்பு வந்து எங்கேயோ போய் விழுந்து கிடந்துச்சு. இதெல்லாம் இந்த அம்மா வாய் மூலமாவே வாக்குமூலம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் என்னத்த கேட்கறது, அவன் அப்புறம் அந்த 3 பேர் யாருன்னு அவங்களையும் கண்டுபிடிச்சு 5 பேரையும் வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ அவங்க 5 பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. எந்த குடும்பத்துல தான் கடை இல்லாம இருக்கிறாங்க? கடை இருக்குது அப்படின்றக்காக இன்னொரு ஆள் கூட பேசிக்கிட்டு புருஷனை போட்டு தள்ளிட்டு இன்னொருத்தவங்க கூட லைஃப் ரன் பண்ணணும்னு அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சா அப்புறம் லைஃப் இங்கே தான் இருக்கு. யாரு தான் லைஃப் வாழ முடியும்னு சொல்லுங்க. மக்களே, இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிற உங்களோட கருத்தை எனக்கு சொல்லுங்க மக்களே. நன்றி மக்களே. வணக்கம் மக்களே.